உங்களுக்கு இது தேர்தல்ல ஓட்டு போட்டது எங்களோட தப்பா, இல்லைன்னா பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க, நாங்க இப்பயே கொடுத்து கலைஞ்சு போறோம். ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு போடுறாங்க? எங்களுடைய துறைகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையறதுக்கு தான் ஒரு துறை. தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா நிறைவேற்றும். அது வரைக்கும் எங்க போராட்டம் போகும், தொடரும் தொடரும் தொடரும். நாங்க உயிரை போனாலும் விடுற மாதிரி. இப்போ பள்ளி வேலை நாள்லயும் நாங்க தொடரோம். அதுக்கு காரணம் எங்க முதல்வரையா இன்னும் கூப்பிட்டு பேசல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு ஊதிய முறையை ஃபர்ஸ்ட் கலையத்தான் நாங்க கேட்கிறோம். ஸோ கண்டிப்பா அரசாணை பெறும் வரை கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போக போறதுல அரசாணை பெற்றுட்டு தான் ஸ்கூலுக்கு போக போறோன்ற முடிவுல தான். கல்வி அமைச்சர் சொல்றாரு மற்ற துறைகள் இருப்பாங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பா மற்ற துறைகள் இருக்க கேட்கறதுக்கு வேற ரைட்ஸே கிடையாது. ஏன்னா முதல்வர் தன்னுடைய 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை ஊதியம் 8000 பெறும் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கழக ஆட்சி ஏற்பட்டவுடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 17 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு அவங்களோட போராட்டம் 17வது நாளாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. மே மாதம் 2009 திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதே அடிப்படையில் பிரிக்கப்பட்ட ஊதியத்தினால இன்ன வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து அவநிலைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆசிரியர்கள்ட்ட அடுத்த கட்டம் இவங்களுடைய போராட்டம் எப்படி வலுப்பெற போகுது, இன்றைய கள நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இடைநிலை ஆசிரியர்கள்ட்ட கேட்கலாம். இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இத்தனை நாள் அந்த போராட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, அடுத்த கட்டமா எப்படி? தமிழக அரசு பதில் சொல்லாதனாலதான் இவ்வளவு நாள தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க யார் மேல என்னத்தை குறை சொல்ல? அப்பா உங்களுக்கு இது தேர்தல்ல ஓட்டு போட்டது எங்களோட தப்பா, இல்லைன்னா பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க, நாங்க இப்பயே கொடுத்து கலைஞ்சு போறோம். எதுவுமே பதில் சொல்லாம ஏன் இவ்வளவு தூரம் எங்களை அலக்கழிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 16 நாளா பட்டியா கிடக்குறாங்க கை குழந்தையோட. எங்க கண்ணெதிரே எங்களோட சகத்தோழர் இப்படி கதகதன்னு இழுத்துட்டு போனா இவ்வளவு எவ்வளவு மன கொதிப்பா இருக்குது சார். உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உண்மையிலே ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இதை செய்ய முடியாதா? ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு போடுறாங்க? எங்களுடைய துறைகளை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையறதுக்கு தான் ஒரு துறை அமைச்சர். ஒரு துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? சாயந்தரம் 5 மணி வரை நீங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போராடுங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்கன்னு சொல்றாரு. இது பிரச்சனைக்கான தீர்வா? நாங்க ஒரு நாள் 2 நாள் போராடலையே. கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் எவ்வளவோ மனுக்கள் கொடுத்துட்டோம், செஞ்சுட்டோம், உண்ணாவிரதம் இருந்துட்டோம். எங்களோட உயிரை போற அளவுக்கு பள்ளிக்கூடம், அதான் ஒர்க்கிங் டேல வேலை நாட்கள்ல எந்த போராட்டமும் நாங்க செய்யல. எல்லாமே விடுமுறை நாட்கள்ல தான் செஞ்சோம். இந்த விடுமுறை நாட்கள்ல நாங்க எடுத்த போராட்டம் இன்னும் முடியலைங்கிறதா எங்களுக்கு இன்னும் வருத்தமா இருக்கு. நிச்சயம் நம்ம தமிழ்நாடு அரசு செய்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கு இத்தனாயிரம் ஆசிரியர்கள் வீதியில் அடிக்கிறோம். நாங்க தீவிரவாதிகள் கிடையாது, சமூக விரோதிகள் கிடையாது. வன்முறையை நாங்க கையில் எடுக்கல, அகிம்சை வழியில போராடிட்டு இருக்கோம், அறவழியில. ஆனா இவ்வளவு தூரம் எங்களை கைது செய்யறது எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு சார். இது ஒட்டுமொத்த தமிழக ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்தா இது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு. அமைச்சர் அவர்களும் சிஎம் அவர்களும் தலையிட்டு எங்களுடைய பிரச்சனையை முடிக்கணும். தாழ்மையோட வேண்டிக்கிறோம். நாங்க எதுவும் கோபத்துல நாங்க வரல, எங்களுடைய ஆதங்கத்தை சொல்றோம். தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க. இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாங்க போராடி கொண்டே இருக்கோம். இது வரைக்கும் முதலமைச்சர் எங்களுக்கு எதுவும் கூப்பிட்டு பேசல. அவன் கூப்பிட்டு வச்சு எங்க கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றணும் சார். தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா நிறைவேற்றும். அது வரைக்கும் எங்க போராட்டம் போகும், தொடரும் தொடரும் தொடரும். நாங்க உயிரை போனாலும் விடுற மாதிரி இல்ல. எத்தனையோ வாட்டி எத்தனையோ காயங்கள் சந்திட்டோம். கண்டிப்பா எங்களுக்கு புதுசு இல்ல. கண்டிப்பா நிறைவேற்றாம இந்த இடத்த விட்டு சென்னை விட்டு போகவே மாட்டோம். நாங்க அந்த 17 ஆண்டா சம வேலைக்கு சம ஊதியங்கிற போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்குமே நாங்க குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாம நாங்க விடுமுறையில ஆரம்பிச்ச போராட்டத்தை இது இப்போ பள்ளி வேலை நாள்லயும் நாங்க தொடரோம். அதுக்கு காரணம் எங்க முதல்வரையா இன்னும் கூப்பிட்டு பேசல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு ஊதிய முறையை ஃபர்ஸ்ட் கலையத்தான் நாங்க கேட்கிறோம். வேற ஒண்ணுமே கேட்கல. அவங்க சமாதானம் பேசதான் கூப்பிட்டாங்க. ஆனாலும் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு ஒரு முடிவான தீர்வை சொல்லுங்க போதும். எனக்கு நீங்க இந்த ஊதிய முறை இவ்வளவு கொடுக்க முடியும்னு சொன்னா நாங்க பாட்டுக்கு நாங்க போராடாம இருப்போம்ல. அதே மாதிரி அவங்க கூப்பிட்டு பேசி ஊதிய முறை கலைஞ்சா மட்டும்தான் நாங்க போராட்டத்தை நிறுத்துவோம். இல்லைன்னா இதே மாதிரி போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். கண்டிப்பா அரசாணை பெறும் வரை எங்களோட போராட்டம் தொடரும் சார். கண்டிப்பா தொடரும். நாங்க எப்படியும் லீவ்ல தான் எங்களோட போராட்டத்தை வருஷம் 16 வருஷமா போராடணும். இப்போ 26 2020 17வது வருஷம். ஸோ கண்டிப்பா அரசாணை பெறும் வரை கண்டிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போக போறதுல அரசாணை பெற்றுட்டு தான் ஸ்கூலுக்கு போக போறோன்ற முடிவுல தான் சார் இறங்கி இருக்கோம். எங்களுக்கு 6வது ஊதிய குழுல இந்த ஊதிய முரண்பாடு நடந்தது. இது ஊதிய முரண்பாடுனா சாதாரணமான விஷயம் இல்லை.
எந்த ஒரு துறையை எடுத்தாலும் எந்த ஒரு செக்டார் எடுத்தாலும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் அடிப்படை ஊதியம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது எல்லா பிரிவினருக்குமே ஒரே அடிப்படை ஊதியமாக தான் இருக்கும். ஆனால் 6வது ஊதியக்குழுல இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் 2009 மே 31க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 8370 அதற்கு பிறகு ஒரு நாளுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அடிப்படை ஊதியம் 5200 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தாலுமே சட்டம் வந்து 14 சொல்லுது, சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுது. இந்தியாவிலே சரி, எந்த மாநிலத்திலுமே சரி, எந்த ஒரு பிரிவினருக்கு 2 அடிப்படை ஊதியம் வந்து நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது. இது ஒரு வரலாற்று பிழையாக தான் நாங்கள் வந்து கருதுகிறோம். அதிலிருந்து இன்னை வரைக்கும் 17 ஆண்டுகள் பாதிப்பை சந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாணவருடைய கல்வி நலன் பாதிக்காத வகையில் இதுவரைக்கும் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டமாக தான் இருந்திருக்கு, அறவழி போராட்டமாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு விடுமுறை நாட்களிலும் 2ஆம் பருவம் 3ஆம் பருவம் இப்படி விடுமுறை நாட்களில் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி 200, 300, 400 என்று பல ஆசிரியர்கள் வந்து மயக்கமடைஞ்சு மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிறாங்க. அரசுக்கு அறவழியில் போராடி எங்களுடைய கோரிக்கையை தெளிவுபடுத்தி கடந்த ஆட்சி காலத்தில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு வந்து கரம் பிடிச்சி 2 முறை வந்து திமுக ஆட்சி அமைந்த உடனே உங்களுடைய கோரிக்கை களையப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் அனைவருமே வந்து திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் வந்து ஆட்சியில் அமர்த்தினோம். அதன் பிறகு 2 ஆண்டுகள் செய்வாங்கன்னு காத்திருந்தோம், செய்யலை. திரும்ப நாங்கள் 2023 டிசம்பர் மாதம் 9 நாள் கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தோம். அதன் வாயிலாக டிசம்பர் 30ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி 2023 எங்களுக்குன்னு இந்த 20,000 ஆசிரியருடைய ஊதிய முரண்பாட்டை களைவதற்குன்னு ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அந்த குழு 3 மாதத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும். அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஊதிய முரண்பாடை நாங்கள் சரி செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 3 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்களும் இடையில் போராடினோம். கடைசியாக செப்டம்பர் மாதம் 2வது பருவ விடுமுறையில், அப்போவும் நாங்கள் விடுமுறையில் தான் போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அப்போ வந்து நமது கல்வித்துறை அமைச்சர் கூட்டு அழைச்சி பேசி உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் 10 நாளில் முடிச்சு தரோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டோம். ஆனால் வழக்கம் போல் 3 வருஷம் கடந்த மாதிரியே இப்போ 3 மாதமும் கடந்து போச்சு. இது எங்களுக்கு இறுதி கட்டங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போவும் நாங்கள் 2ஆம் பருவ விடுமுறை டிசம்பர் 26லேருந்து தொடர்ந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 10 நாட்களாக போராட்டம் பண்ணோம். எந்தவித பேச்சுவார்த்தையும் அழைக்கவில்லை. பள்ளி தொடங்கினதும் அந்த முதல் நாள் பேச்சுவார்த்தையை அழைச்சாங்க. 2 நாட்களில் நாங்கள் பேசி உங்களுக்கான பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் எங்களுடைய போராட்டத்தை டிபிஐ வளாகத்தில் பண்ணணும். ஆனால் அதன் பிறகும் அவங்க வந்து இல்லை நீங்கள் கலைஞ்சு போங்க, பள்ளிக்கு போயிட்டு மாலையில் அரை மணி நேரம் போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்களுடைய போராட்டத்தை நீட்டிக்கணும்னு அரசு ஏன் விரும்புது அப்படின்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு இது இறுதி கட்டங்கிறதுனாலையும் நாங்கள் இது வந்து ஒரு இனத்தினுடைய பேரழிவுங்கிறதுனாலையும் என்ன நடந்தாலும் சரி, எந்த மாதிரியான அடக்குமுறை அரசு கையாண்டாலும் சரி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நாங்கள் நிறைவேற்ற சொல்லி கேட்குறோம். எதிர்கட்சியாக இருந்தும்போது சரியாக தெரிஞ்ச அந்த கோரிக்கை அவர்கள் சரின்னு தெரிஞ்சதுனால தான் குழுவும் அமைச்சாங்க. இப்போது இந்த 4 வருஷம் கழித்து இறுதி கட்டத்தில் அதுவும் விடுமுறை நாட்களில் மாணவருடைய கல்வி பாதிக்கக்கூடாதுன்னு மற்ற சங்கங்கள் செய்யாத மாதிரி மாணவருடைய கல்வி பாதிக்காத வகையில் நாங்கள் செய்கிறோம். இந்த பெருந்தன்மையை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நடந்தாலும் எங்களுடைய கோரிக்கைக்கான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் எந்த மாதிரியான அடக்குமுறையில் கொண்டு வந்தாலும் நாங்கள் களத்தில் தான் நிற்போம். இது இந்தியாவிலேயோ இல்லை எந்த மாநிலங்களிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ எந்த பிரிவினருக்கும் நிகழாத ஒரு வரலாற்று பிழை நடந்திருக்கு. இந்த வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டிய இடத்துல வருங்கால சந்ததியருக்கும் சேர்த்து போராட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அந்த கடமையை உணர்ந்து எவ்வளவு தீவிரமான அடக்குமுறையை கையெடுத்தாலும் நாங்கள் களத்தில் தான் நிற்போம். எங்களுக்கான தீர்வை தேடிட்டு தான் நாங்கள் கலந்து போவோம். இந்த அரசுக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்க நினைக்கிறீங்க? அரசு விரட்டி பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதன் மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 16-17 நாட்கள் அவங்களுக்கு தொடர் போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்கிறீங்க. முதல்வரையா மேலே பலவித விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. அடுத்த கட்டமாக உங்களோட போராட்டம் வந்து எப்படி வலுப்பெறும்? இது மூலியமாக நீங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து அரசை எப்பவுமே அரட்டி பெரட்டுன்னு நினைக்க மாட்டோம். நாங்கள் எப்பவுமே அரசுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கக்கூடியவங்க தான். அரசனுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி அவங்க கொடுத்ததை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்குறது முழுச நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது அமைச்சரே ஏற்றிருக்காரு. கடைசியாக சனிக்கிழமை கொடுத்த பேட்டியிலையும் கூட அமைச்சரே அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ அவங்க நிறைவேற்றி தரேன்னு சொன்ன வாக்குறுதியை மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். அரசு ஒத்துக்குது இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கைன்னு. ஆனால் இன்னும் காலம் தாழ்த்திட்டே இருக்கிறதுனால தான் நாங்கள் வெகுண்டெழ வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போராடுறதுக்கு வர்றதுக்கே
அனுமதிக்காம நாங்கள் எப்பவுமே வழக்கமாக அமைதியான முறையில் வந்து சாலையோரமாக உட்காந்து அமர்ந்து போராடிட்டு தான் போவோம். பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணதுனால தான் ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, கோரிக்கைக்கு வழி சேர்க்கிறோம், அவ்வளோதான். சார், இப்போ போன மாதம் வந்து செப்டம்பர் மாதம் வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, முன்னாடியே உங்கள்ட்ட சமரச பேச்சுவார்த்தையை கொடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுவோம், 10 நாளில் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கல. அடுத்த முறையும் உங்களை அதே மாதிரி அழைப்பு கொடுத்து சமரசம் பேசி அனுப்புனாங்கன்னா உங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அதான் நாங்கள் இந்த முறை பொறுத்த வரைக்கும் சமரசத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் கேட்குறது தீர்வை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. போன டைம் அவங்க செப்டம்பரில் சொன்னப்போ டைம் இருந்துச்சு, நாங்கள் நம்பினோம், சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு எங்கள் அமைச்சர் மேலே நம்பிக்கை வச்சோம். அதே மாதிரி கடந்த 2022 இறுதியில் 2023 புத்தாண்டு அன்னைக்கு முதலமைச்சர் வந்து எங்களுக்காக ஒரு குழு அமைச்சு அரசாணை வெளியிட்டார். அதையும் நம்பி நாங்கள் போனோம். இப்போ 3 வருஷம் முடிஞ்சு இப்போ 4வது வருஷம் போயிட்டு இருக்குது. அதனால தான் நாங்கள் கோரிக்கையில் நாங்கள் விடாப்படியாக இருக்கோம். இதை விட்டால் எங்களுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது. சார், இப்போவும் நாங்கள் வந்து எங்களுடைய முதல்வர் சொன்னதை செய்வாருன்னு தான் நான் நம்புகிறோம். ஏன்னா கரம் பிடித்து சொன்னது முதல்வர் அவர்கள் மட்டும்தான், மற்றவர்கள் நாங்கள் யாரும் சொல்லலை. இப்போ கல்வி அமைச்சர் சொல்கிறாரு மற்ற துறைகள் இருப்பவங்க கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக மற்ற துறைகள் கேட்கறதுக்கு வந்து வேறு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா முதல்வர் வந்து தன்னுடைய 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை ஊதியம் 8000 பெறும் 20000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கழக ஆட்சி ஏற்பட்டவுடன் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொன்ன முதல்வர் செய்வாங்க, நாங்கள் நம்புகிறோம். இன்னைய வரையிலும் நாங்கள் முதல்வர் நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு சம ஊதிய அரசாணை வழங்கணும்னு தயவு செஞ்சு அவங்ககிட்ட கேட்டுக்கிறோம். மேம், இதுக்கு முன்னாடி வந்து செப்டம்பர் மாதம் வந்து இதே மாதிரி தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்களில் இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்க. இன்ன வரைக்கும் உங்களோட போராட்டம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக மீண்டும் இதே மாதிரி உங்களை கூப்பிட்டு சமரசமாக பேச்ச வச்சு எடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் சமரசமாக எங்களை கூப்பிட்டு சமரசம் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் 100% நம்புகிறோம். கண்டிப்பாக இது முதல்வர் கொடுத்த வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியில் 311வது எண்ணில் இருக்குது. கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நிதி நிலைமை சரியில்லைன்னு கூட இப்போ சொல்லலாம். அவங்க நிதி நிலைமை சரியாக தான் இருக்குது. 2 இலக்க வளர்ச்சி தமிழ்நாடு பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அடிப்படை கல்வியை போதிக்கின்ற இடைநிலை ஆசிரியர்கள் தான் அடித்தளம். நாங்கள் மன நிம்மதியோட நல்லபடியாக கல்வி கற்பித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை இன்னும் மேம்படும். அதனால இப்போவும் நாங்கள் நம்புகிறோம் முதல்வரையா எங்களுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. கூடிய விரைவில் எங்களுக்கு சமூதிய அரசாணை வழங்கி எங்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு முதல்வரையா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இடைநிலை பதிவு ஆசிரியர் சங்கம் சார்பாக சமவேளைக்கு சம ஊதியம் கோரி நாங்கள் வந்து 16வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அரசு இது வரைக்கும் எங்களை வந்து அதிகாரிகள் மட்டத்தில் மட்டுமே அழைத்து பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு அமைச்சர் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றும் வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை வந்து தொடருவோம், இன்னும் தீவிரமாக தொடருவோம். முதல்வர் அவர்களே எங்களுடைய சமவேளைக்கு சம ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் அடுத்த கட்டங்களாக நீங்கள் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே கிடைக்கல. அடுத்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கலான்ற எண்ணத்தில் இருக்கீங்களா? இல்லை, எங்களுடைய கோரிக்கையை வந்து முதல்வர் நிறைவேற்றுவாரு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்புகிறோம். அதை நிறைவேற்றி தருவார். அதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்.